ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை குறித்து பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஈசாக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை உங்களுடைய மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை நீங்கள் பிரியமானவர்களே அப்படி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதமாய் நன்மையான ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படித்தானே? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்தானா? விருத்தி அடைந்தானாம். தாவீதையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்தார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படித்தானே? இப்படி நம்முடைய வேதத்திலே பிரியமானவர்களே தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுடைய மத்தியிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். பெலிஸ்தருக்கு ராஜாவாய் இருக்கிற அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? தேசத்திலே பயங்கரமான பஞ்சம் உண்டான காலம், 13 பெரிய பஞ்சங்கள் உண்டானதாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பஞ்சம் பிரியமானவர்களே ஈசாக்குடைய நாட்களிலும் என்ன செய்ததாம்? உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு என்ன நினைக்கிறான்? எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சொன்னார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட இந்த ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா?
ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பல விதங்களில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆலயத்தில் வந்து தேவனுடைய வசனங்களை கேட்கின்ற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று. கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் இந்த ஈசாக்கு மாறிவிட்டான். அப்படித்தானே? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது ஒரு மனிதனை பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் ஆண்டவர் மேன்மையாக வைக்கிறார். இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சத்தம் உங்களை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்திலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கு போனால் கட்டுகளும் உத்தரவுகளும் உண்டு என்று சொல்லி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆனால் எருசலேமுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது தேவனுடைய சித்தமா இருந்தது. அப்படித்தானே? நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசித்து பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எருசலேமுக்கு போனால் கட்டுகளும் உபத்திரவங்களும் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லி, பாடுகள் பயங்கரமாய் வரப்போகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படித்தானே? பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆமென். என் ஆண்டவர் சொல்லுகிற வேலையை நிறைவேற்றுவதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நான் கட்டப்பட்டாலும் பரவாயில்லை, மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறார். ஆதலால் தான் இந்த தேவனுடைய மனுஷன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். கீழ்ப்படுகிறதுனால் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் உபத்திரவத்தை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போகவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையில நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த பவுல் சொன்னது போல நம்முடைய ஜீவியத்திலும் நாம் தைரியமாய் கடந்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமை இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவியத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
அருமரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிரவேசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி அந்த மாம்ச சரீரத்திலே வந்து எவ்வளவாக பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து இந்த மாம்ச சரீரத்திலே இந்த உலகத்திலே வந்து பலவிதமான நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் அவர் சகித்தார். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஆதலால் வானோர் புலகத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்குகிற அளவிற்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் என் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார். அப்படித்தானே? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்திலே கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்கள் வந்தாலும் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அருமரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படித்தானே? அதில் அவருக்காக பாடுபடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஒப்பு கொடுத்தார். ஆதலால் இயேசு உயர்த்தப்பட்டார். அப்படித்தானே? நமக்கு ஆண்டவர் ஒரு மாம்ச சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாம்ச சரீரத்திலே பிதாவுடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான். பிரியமானவர்களே, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தியானம் பண்ணுவதற்கு என்று சொல்லி அவனுக்கு ஒரு நேரம் இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் செய்திகளை டெலிவிஷனிலே எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு நேரத்தை நாம் நியமித்து வைத்திருக்கிறோம். அப்படித்தானே? 8 மணிக்கு என்ன செய்யணும்? நியூஸ் பார்க்கணும். 8:30 மணிக்கு என்ன செய்யணும்? சாப்பிடணும். 9 மணிக்கு என்ன செய்யணும்? வெளியே போனோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விடுமுறை என்றால் அந்த நாளிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்கி நாம் செய்கிறோம். அப்படித்தானே? ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் தங்களுடைய நேரத்தை என்ன செய்கிறதில்லை? ஒதுக்குகிறதே இல்லை. ஒரு பெரிய பரிசுத்தவானை குறித்து நான் ஒரு நாள் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு நாள் அழுது கொண்டே இருந்தாராம். அப்பொழுது சில ஊழியர்கள் அவரிடத்திலே போய் கேட்டார்களாம், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, நான் ஒரு நாள் 50 அதிகாரங்களை வேதத்திலிருந்து படிப்பேன். இன்றைக்கு 50 அதிகாரங்கள் படிப்பதற்கு எனக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி அழுதாராம். பாத்தீங்களா? ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானங்களில் எப்படி ஏற பண்ணுகிறார் தெரியுமா? பிரியமானவர்கள், எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு, அதை தியானிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ணுவதற்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தான். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது, 1ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில்
இடத்தில் உட்காராமலும் பரிகாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பிரியமான தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு நன்றாக கவனியுங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் தந்து காலத்தில் தன்னுடைய கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். ஆண்டவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளையே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தார் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வேதத்தை எடுத்து நீங்கள் சத்தமாய் வாசியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சத்திய வசனத்தின் விளக்கங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை வேத வசனத்தின்படி நடப்பதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆகையால் நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை ஒரு மனிதன் மறக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பார். உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நீங்கள் தியானமாக இருக்க வேண்டும். அப்படி இரவும் பகலும் தியானமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. இந்த அநேகர் கையிட்டு செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் வேதத்தை மறந்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், அதனால் நான் உன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்து விடுவேன், மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அதிகாலையிலே எழும்பி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அவள் சொல்லணும், எங்க அப்பா காலையில எழும்பி பைபிள் படிப்பாரு அப்படின்னு சாட்சி சொல்லணும். அந்த அளவிற்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசியுங்கள். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களில் வெட்டினவைகளும், ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கரங்களை வேத்தலையா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாளுக்கு நாள் வர வர விருத்தடைந்து மகா பெரியவனாய் அவன் மாறுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களுடைய மத்தியில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். முதலாவது, அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான், அப்படித்தானே? இரண்டாவதாக, அவன் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தியானம் பண்ணுவதற்கு என்று சொல்லி ஒரு நேரத்தை என்ன செய்திருந்தான், ஒதுக்கி இருந்தான், அப்படித்தானே?
மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டவைகள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் மரித்த பின் இவனை அற்பமாய் நினைத்து, இவன் வந்து செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்து, பிரியமானவர்களே, பெலிஸ்தியர்கள் ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள். ஆசீர்வாதங்களை எல்லாம் மூடி விட்டார்கள். நீங்கள் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர்கள் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நீங்கள் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்திக் கொண்டு நீங்கள் இருக்கிறீர்களா? சத்ருவானவன் பயங்கரமான போராட்டங்களை கொண்டு வந்து அருமையான தேவனுடைய பிள்ளையை எல்லாவற்றையும் அழித்து போட்டானா? நீ சோர்ந்து போகாதே. இந்த ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் அழித்த அந்த துறவுகளை மறுபடியுமாக தோண்டினான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பெலிஸ்தியர்கள் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி உனக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்களை நஷ்டப்படுத்தினார்களோ எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று சொல்லி நீ நினைக்காதே. உன்னை வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாய் மாற்றுகிற என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த ஈசாக்கு முயற்சி எடுத்தது போல, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை தோல்வி வந்திருந்தாலும் இந்த தோல்வி கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி நீ நினைக்காதே. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஈசாக்கு மறுபடியுமாக முயற்சி எடுக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மறுபடியுமாக நீ முயற்சி எடுக்கின்ற பொழுது எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் கண்டிப்பாக உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். எதிர்த்து நிற்கிற செங்கடலை பார்த்து நீ கலங்காதே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் கொக்கரித்துக் கொண்டு வருகிற பெரிய சத்ருவை, பார்வோனுடைய சேனையை பார்த்து நீ கலங்காதே. உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்கு தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பெரிய தடை மாறும், செங்கடல் பிளக்கும், உலர்ந்த தரை வழியாய் நீ கடந்து செல்வாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் அந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போவார்கள். கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நஷ்டப்பட்டு போய்விட்டது என்று சொல்லி நீ ஒருவேளை நினைக்கலாம். எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்த எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கலாம். சோர்ந்து போகாதே. என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன இயேசு ஜீவிக்கிறார். அவரை நம்பி நீ ஒவ்வொரு அடியை நீ எடுத்து வைப்பாயானால், ஓ தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல கர்த்தர் உனக்கு நீரூற்றை காண செய்வார். கர்த்தர் உனக்கு நீரூற்றை காண செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கீழ்ப்படிதலோடு ஆண்டவரே வேதத்தை தியானிக்கிறவர்களாய், ஆண்டவரே விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் வெட்கப்படட்டும். பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்ட ஆண்டவரே எல்லா துறவுகளையும் ஈசாக்கு திரும்ப தோண்டி நீரூற்றை கண்டது போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு அப்படியே செவிசாய்த்தது போல அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய பிள்ளைகள் கடந்து போவதற்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும்
ஞானமாயிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்வீராக. கீழ்ப்படிதலை கட்டளையிடுவீராக. தடைகளை உடைப்பீராக. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறுவதற்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல் நம்பர் 9841390048 95511 81198 99625 32019 மற்றும் 9841298009. Website www.chennaihopeag.org. Email ichrist_das@yahoo.co.in. பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ சிடி ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710061062.